ஆர்சிஎம் மெம்பர்ஸ், லீடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எங்க பேர் ரமணி. நாங்க பட்டாபிராம்ல இருக்கோம். நாங்க வந்துட்டு இந்த ஆர்சிஎம்ல வந்தது என்னோட அப்ளைனர் வந்துட்டு சித்ரா மேடம், மயில்வேல் சார் இருக்காங்க, மகாலட்சுமி மேம். நல்ல மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, நல்லா செய்ய சொல்லி எங்களை வந்து என்கரேஜ் பண்றாங்க. நல்லா இருக்கு. எங்களுக்கு கிடைச்ச, எங்க ஃபேமிலிக்கும் கிடைச்ச பெரிய பிளசண்டா எடுக்கிறோம். இறைவனோட ஆசீர்வாதம் இருந்ததுனாலதான் இறைவன் எங்களுக்கு இந்த ஆர்சிஎம் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இவங்க ஆர்த்தி மேம் சொன்ன மாதிரி அவங்களுக்கு 2002ல கிடைச்சிச்சுன்னாங்க, எங்களுக்கு 5ல கிடைச்சிச்சு. இந்த மாதிரி ஆர்சிஎம் ப்ராடக்ட்னு ஒண்ணு இருக்குப்பா, நீங்க வந்து வாங்கி பாருங்க அப்படின்னாங்க. அப்ப இருந்த இதுக்கு எனக்கு அதை பத்தி தெரியாது. நானும் சின்ன பொண்ணா இருந்ததுனால ஸ்கூல் போறோம் வரோம், அது நிறைய வந்துச்சு. அந்த டைம் வந்துட்டு நிறைய வந்ததுங்க. ஆம்பியோ வந்துச்சு, இப்போ வேஸ்டேஜ் நிறைய வந்ததுனால அதுலயும் எல்லாமே எடுக்கும்போது எது நல்ல ப்ராடக்ட் எது சரியில்லை. அப்ப இருந்த சுச்சுவேஷன் நிறைய பணம் வரணும், நமக்கு பசங்களை படிக்க வைக்கணும். இப்படி இருந்ததுல எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியாம ஆம்பியோ எடுத்தோம், வேஸ்டேஜ் எடுத்தோம். அந்த பொருள் எல்லாம் வாங்கணும், எங்களால சேல் பண்ண முடியாம ரேட் அதிகமா இருந்ததுன்னு சொல்லிட்டு அது சேல் பண்ண முடியாம எங்களுக்குள்ளேயே நாங்களே வச்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு கொண்டு போகும்போது அவங்களும் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற ஒரு இதுல எங்களுக்கு நாங்களே மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போதை நாங்களே முடிச்சிட்டோம் அதை. இதுக்கப்புறமா இவ்வளவு வருஷம் இதுக்கப்புறம் வேற எந்த ஃபீல்ட்லயும் நம்ம போக கூடாதுன்னு நினைச்சு அந்த குறிக்கோள்லயே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்ப லாஸ்டா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி மயில்வேல் சார், மேடம், மகாலட்சுமி மேம், சித்ராமா வந்துட்டு இங்க பக்கத்துல ஒரு இடத்துல ஹோம் மீட் போட்டாங்க. போடும்போது சித்ராமா இந்த மாதிரி எல்லாமே அடுக்கி வச்சுட்டு இந்த இது இந்த மாதிரி இந்த மஞ்சள் தூள் எப்படி இருக்கும் அப்படி இப்படி அது மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, எல்லா இதுக்கும் போற மாதிரி பாக்குற மாதிரி தானே இருக்கு. அதுல ஒரு போகும்போதே நான் நினைச்சிட்டு போனது என்னன்னா, வேண்டாம், வாங்கக்கூடாது, ஏதோ கூப்பிடுறாங்க, கூப்பிடுற மரியாதைக்கு நம்ம போகணும் அப்படின்ற தாட்ல மட்டுமே தான் நான் போனேன். அங்க வந்து மயில்வேல் சார் வந்து அதை பிரிச்சு, அம்மா நீங்க பாருங்க, இதுல இருக்க விஷயத்த என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் எடுத்து பிரிச்சு எங்க கையில கொடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வந்ததுங்க. அருமையான ப்ராடக்ட். அது என்னன்னா, நான் வந்துட்டு எத்தனை பேருக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கும் தெரியாது. நான் எங்க தாத்தா பாட்டி கூட நான் வளர்ந்ததுனால முன்னாடி இருந்த ப்ராடக்டோட அவங்க அரைச்சி வச்சுட்டு இருந்த மஞ்சளை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதுனால ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த மஞ்சளை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பழைய லைஃப் எனக்கு திரும்பி கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் நடுவுல கொஞ்ச நாள் யோசிச்சது உண்டு, எல்லா ப்ராடக்ட்லயுமே வந்து கெமிக்கல் கலந்துருக்கு. நம்ம சாப்பிடும்போது சுவையை மட்டும்தான் பாக்குறோம், உள்ள போகும்போது வயிறு படுற பாடு அதுக்குதான் தெரியும். அது மாதிரி நம்ம வந்து நம்ம விலை குறைவு, தரத்தை பாக்குறது இல்ல. எல்லாமே இந்த மாதிரிதான் நம்ம எடுக்கும்போது உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம் ஆகுது, அது என்னென்ன இது அது ஒரு கட்டியா ஃபார்ம் ஆகி அது எதனா உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வெளியே தெரியல. நமக்கு பணம், சுவை, இதை மட்டும்தான் பாக்குறோம். ஆனா இந்த மஞ்சத்தூள் வந்ததுல இருந்து உண்மையாவே எங்க ஆரோக்கியம் எங்களுக்கு கிடைச்சிச்சு, பழைய ஆரோக்கியம் கிடைச்சிச்சு. எங்க பசங்களுக்கு அதுக்கப்புறமா எப்படி இருப்பாங்கன்ற என்னோட இது வந்து மாறிடுச்சு. நான் இருக்க வரைக்கும் ஆர்சிஎம் விட மாட்டேன். எங்க பசங்களும் இன்னும் எங்க வீட்லயும் யாருன்னா வந்தாங்கன்னா எதனா பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா உடனே ரமணி இதை எடுத்து கொடுப்பா, அது வந்து நல்லா இருக்கு, அவங்களுக்கும் நல்ல ஐட்டம். என்னை விட எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் கொஞ்சம் நல்லா இது பண்றாங்க. நானும் கொடுக்குற இது மற்றவங்களுக்கு வந்து நல்லா. பணம்ன்றது வேற விஷயம். மேம் சொன்ன மாதிரி அறம் சார்ந்த தொழில்ன்ற மாதிரி அது வந்து எனக்கு நேச்சுரல் எல்லாருக்கும் கொடுக்கணும், செய்யணும், அந்த மாதிரி தாட் நிறைய. அவங்க சின்ன விஷயம் சொல்லும் போதே கடவுள் என்ன தவி அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன். அவங்க வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை, அவங்க நல்லானா போதுன்ற அந்த ஒரு இது இருந்தா போதும். அதுல பரவாயில்ல. நான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் வந்து டைலரிங் பாக்குறேன். அந்த டைலரிங் கூட ஸ்டிச் பண்ணும்போது சரியா இருக்குமா, சரியா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும். கொடுத்து அனுப்பணுமே எப்படி இருக்குன்னு. ஆனா ஒரு டைம் அவசியம் பொருள், அது எந்த ப்ராடக்டா இருக்கும் சரிங்க, ஒரு பொருள் எடுத்தாலும் சரி, 10 பொருள் எடுத்தாலும், 100 பொருள் எடுத்தாலும், அது மேல எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. கொடுத்துட்டோமா, ஓகே, முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த மைண்ட் செட் வேற வேற இதுல போயிடும். இது நல்லா இருக்குமோ, அது நல்லா இருக்குமோ, எடுத்துட்டு வந்து ரிட்டர்ன் தருவாங்களோ, அந்த இதுவே கிடையாது. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். எப்படி சொல்றதுங்கன்னா, ஆர்சிஎம் மேல முழுக்க முழுக்க லவ் தான் இருக்கு. லவ் வந்தனா பட்டாம்பூச்சி பறகுதுன்னுவாங்க, அந்த மாதிரி. எதை நம்ம எடுத்து ஆர்சிஎம் பொருள் எது எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சாலும் தனிப்பட்ட ஒரு இது வந்துடும், அது மேல ஒரு அன்பு வந்துடும். மஞ்சத்தூள் எடுத்தாலும் நல்லா இருக்கும். இங்க கோவில்ல வந்துட்டு சாமி பிரசாதம் பண்ணும்போது 2 பாத்திரத்துல போட்டாங்க. கடையில இருக்கிற மஞ்சத்தூள் வாங்கி போட்டாங்க. என்னப்பா இது கலரே வரல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம ஆர்சிஎம் மஞ்சத்தூள் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு போட்ட உடனே அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னா அந்த கலர் போட்ட உடனே ஒரு மனம்,
அருமையா இருந்துச்சு. அது நல்லா இருந்ததுப்பா. இருந்த அட்டன் டைமே ஒரு 5 பக்கெட் வாங்குனாங்க. ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் அவங்க வாங்கறதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா தூரமா இருக்காங்க. அதனால எனக்கும் குடுக்க முடியல. ஆனா அந்த டைம் அத பார்த்து வாங்குனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க இன்னொரு மேடம் சொல்லியிருந்தாங்க. இது வந்து பஞ்ச துளசிங்களா? பஞ்ச துளசில என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்துட்டு தண்ணீல போட்டு வீடு துடைப்போம். வீடு துடைக்கும்போது அந்த பூச்சிக்கள் இருக்கும்போது இறந்துரும். சாமி கிட்ட தெளிக்கும்போது நம்ம பெருமாள் கோவில்ல போயிட்டு சுவாமிய பாக்குற ஃபீல் வந்துட்டு நம்ம பூஜை இத தெளிக்கும் போது எனக்கு அந்த ஃபீல் வரும்பா. எல்லாரும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம்ஸ் போதும். 2 டேஸ் மட்டும் அ சுடு தண்ணீல சுடு தண்ணீல 2, 3 டிராப் மட்டும் விட்டுட்டு இன்டேக் பண்ணுங்க. சரியாயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப மூக்குல கொட்டிட்டு இருக்குது அப்படின்னு சளி பிடிச்சிருக்குன்னா, அந்த கர்ச்சீஃப்ல போட்டு 2, 3 டிராப் போட்டுட்டு வெளியில எங்கனா போறோன்னும் போது வச்சுட்டு நம்ம பாக்கெட்ல வச்சுட்டு போகும்போது, நம்மளுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஆவி பிடிக்கிறது, தலைவலி நெறைய இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சுடு தண்ணீல வச்சுட்டு ஒரு 2, 3 டிராப்ஸ் போட்டுட்டு, நம்ம மஞ்சத்தூள போட்டுட்டு கொஞ்சம் ஆவி பிடிக்கும்போது, தலையில இருக்கிற தண்ணி எல்லாம் வடியும்போது, தலையில இருக்கிற நீர்க்கோவைகள் போகும். இந்த சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல ரெமெடிப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம வந்து இப்போ ஒரு டேப்லெட் குடுக்குறாங்க. இல்ல வந்து ஒரு டிப்பா வாங்கிட்டு வரோம்னா, நமக்கு மட்டும் தான் அந்த டைம் மட்டும் தான் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்களோ, இல்ல நம்ம இன்னொரு டைம் வரும்போது, அது வரும்போது நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? இன்னொரு டைம் வாங்க போற மாரி தேவையே இல்ல. இது நம்ம வாங்கி வச்சோம்னா, நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். இது இவங்க தான் எடுக்கணும், அது அவங்க தான் எடுக்கணும்ன்றது கிடையாது. நம்ம ஒண்ணு சாப்பிடுறோமா, குழந்தைங்க வீட்ல ஹஸ்பண்ட் இருக்காரு, அவருக்கு ஒண்ணு. அவருக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, அவருக்கும் கொஞ்சம் குடுக்கும்போது, அவருக்கு இருந்தாலும் அது கியூர் ஆயிடும். இப்போ இந்த இது எடுக்குது பாருங்க. இது வந்து கிங் பேடாங்களா? கிங் பேடா எடுக்கும்போது நான் ஒண்ணு சாப்பிடுவேன். நான் ஒண்ணு சாப்பிடும்போதே பக்கத்துல யார் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு குடுத்துருவேன். ஏன்னா அது இருந்தாலும் அது வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது போகும்போது உங்களுக்கு பெரிய விஷயமா காட்டாது. இது என்னென்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ப சரியா சாப்பிடல, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அடிவயிறு நெறைய இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு. 2 நாளா சரியா மோஷன் சரியா போல. அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ள வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிட்டு அங்கங்க குத்த ஆரம்பிச்சிடும். குத்த ஆரம்பிக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 1 எடுத்து சப்பி சாப்பிடும்போது, அந்த ரொம்ப பிரச்சனையா இருக்கும்போது 2 எடுத்துக்கலாம். நார்மலா இருக்கும்போது சும்மா ஒரு ஈவினிங்ல 1 எடுத்துக்கலாம். நான் அது எடுக்கும்போது என்ன ஆகும்னா, நைட்ல வந்து நல்லா பசி எடுக்கும். இதுல வந்து பெருங்காயம்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா? அதனால ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அடிவயிறு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து இதுல வந்து விட்டுடும்பா. கண்டிப்பா. இது வந்து எங்க வீட்டுக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் 2 வெளியலாம் போறது, வெயில்ல சுத்துறது, சரியான சாப்பாடு சாப்பிட முடியல. அப்படின்னும்போது இங்க வரும்போது பிரச்சனைன்னு சொல்லிட்டு சும்மா பிரச்சனை சொன்னாங்க. உடனே நான் இத எடுத்து குடுத்த உடனே இங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றாங்க. அம்மா எனக்கு அத ஒரு பாக்ஸ் வேணும்மா எனக்கு. எனக்கு குடுத்து அனுப்புங்கம்மா. யாரையாச்சும் நான் அனுப்புறேன். எனக்கு நல்லாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர நான் கேட்கிறேன். எப்படிங்க சார் இருந்ததுன்னு கேட்டா, இல்லம்மா 2 நாள் சாப்பிட்டேன். என்னோட பிரச்சனை முடிஞ்சுச்சு. இப்ப நான் நல்லா இருக்கேன். அவங்க வீட்டுக்கு போறேன். அவங்க வீட்டுக்கு வந்து பந்தக்கால்லாம் இருக்கும்போது போம்போது அங்க பார்க்குறேன். எங்க வீட்ல இருக்கிற மாதிரி அங்க கிங் பேடா இருக்கு. அவங்களுக்கு அடுத்த டைம் இதையும் சாப்பிடுங்க சொல்லிட்டு உதர் சஃபார் குடுத்திருந்தேன். எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க. இது பண்ணோம். இந்த விஷயத்துக்காக நீங்க வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அவங்களும் நம்பி வாங்கிட்டு இத நான் அவங்க வீட்ல பார்த்தோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு எங்க பொண்ணுக்கு. எங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஆர்சிஎம் ப்ராடக்ட் அவங்க வீட்டுக்குள்ள போயிருச்சு. சோப்பு அவங்க இங்க வரும்போது என்னம்மா இதுன்னு கேட்கும்போது, என்னென்ன இருக்கோ இதெல்லாம் நான் சொல்லும்போது, குடும்மா நாங்க வாங்கிக்கிறோம். நாங்க போயிட்டு எங்க வீட்ல நாங்க சாப்பிட்டு பார்க்குறோம். துவச்சு பார்க்குறோம். இந்த மாரி சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க. எங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு மருமகள் அங்க எங்க பொண்ணு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்சிஎம் அவங்க வீட்டுக்கு போயிருச்சு. இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது உதர் சஃபார பத்தி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, நான் ஒரு மீட்டிங்ல போயிருந்தேன். நம்ம மீட்டிங் ஆர்சிஎம் மீட்டிங்ல. இது அன்னைக்கு சொல்லியிருந்தாரு அந்த சார். நல்லா இருந்துச்சு. அதையே நான் மற்றவங்களுக்கு சொன்னேன். அது புடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வாங்கிட்டு போனாங்கப்பா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு சாப்பிடுறோம். வயிறு ஃபுல்லா சாப்பிடுறோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரத்துக்குலாம் டயர்ட் ஆயிடும். ஏன் டயர்ட் ஆகுது? நம்ம தான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருக்கோமே, ஏன் டயர்ட் ஆகுது? மறுபடியும் எதையும் நம்மளால உள்ளேயும் போட முடியாது. ஏன்னா வயிறு ஃபுல்லா இருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, சாப்பிட்டு முடிச்ச உடனே டைஜஷன்லாம் சரியாகாம அது வந்து மோஷன்ல போயிருவாங்க. அப்படி போகும்போது சத்துக்கள் பிரிக்கக்கூடிய இடங்கள்ல வந்து, துவாரங்கள்ல வந்து நம்ம சாப்பிடக்கூடிய எண்ணெய், கொழுப்பு இருக்கிற பொருட்கள், அப்புறம் இது எல்லாம் வந்து அந்த துவாரங்கள குட்டி, குட்டி துவாரங்கள வந்து அடைச்சிடுங்களாம். அத அடைக்கும்போது என்ன ஆகும்னா, அது நம்ம சாப்பிடுறது வந்து டைரக்ட்டா
மோஷனுக்கு போயிடுறதுனால அது சத்துக்கள பிரிக்க முடியல. பிரிக்காது அப்படின்னு சொன்னாங்க. உதர் சஃபார் நைட்ல வந்து சுடு தண்ணீல நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இன்டேக் பண்ணும்போது, தொடர்ந்து ஒரு 3 நாள் குடிச்சோம்னாலே, அந்த ஓட்டைகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஓட்டையெல்லாம் கியூர் பண்ணிடுச்சுன்னா, தானா நம்ம சாப்பிடுற சாப்பாடு, அதுக்குள்ள இருக்கிற சத்துக்கள பிரிக்க ஆரம்பிச்சுரும். பிரிக்க ஆரம்பிக்கும்போது, அதுக்கு தேவையான இது பாடிக்குள்ள போகும்போது, நம்ம ஆக்டிவா இருப்போம். அதுக்காக இது வந்து நெறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுப்பா. இது உண்மையாவே நல்ல விஷயம். இது எங்க வீட்லயும் இருக்கு. எங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைன்னா, முழுக்க இங்க இருக்க பொருள் எல்லாமே, இது எல்லாமே நாங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு குட்டியா வச்சிருக்கிற ஒரு இது. யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உடனே சாப்பிடுவோம். இதுக்கு முன்னாடி எனக்கு ஆர்சிஎம் உள்ள வர்றதுக்கு முன்னாடி எங்க வீட்ல எனக்கு பேர் குட்டி டாக்டர். எப்படின்னா, அந்த சித்த வைத்தியம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி அப்புறம் கருஞ்சீரகம் அது இது எல்லாம் தனித்தனியா பாட்டில்ல போட்டு அத வறுத்து அரைச்சு அந்த மாதிரி வச்சுட்டு போய் என்கிட்ட வாங்கி சாப்பிடணும்னால சில பேர் பயப்படுவாங்க. ஐயோ இந்த பொண்ணு எதனா கலக்கி குடுத்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஏன் தனித்தனி இல்லப்பா. எங்க வீட்ல எல்லாமே எடுத்து போட்டுட்டு நாட்டு மருந்துக்கு போற கடையில போய் எல்லாம் வாங்குறதெல்லாம் விட்டுட்டு, எல்லாமே இந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட் தான்ப்பா இருக்கு. இது ரொம்ப திருப்தியா இருக்கு. அப்புறம் அப்புறம் என்ன சொல்லணும்னாங்க, இது பாருங்க. இது வந்து இது வந்து நல்லா வந்துட்டு நமக்கு நல்ல யூசேஜ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு மெனோபாஸ் ஆகாதவங்களுக்கு இது டெய்லி எடுக்கும்போது நல்ல மெனோபாஸ் ஆகும். ரத்தம் சுத்திகரிக்கும். இது நல்லிக்காய், சாஃப்ரான் நெறைய விஷயங்கள் இருக்கிறதுனால, இது முன்னாடி வந்து மேடமும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து சுடு தண்ணீல காலையில டெய்லி சுடு தண்ணீலே எடுத்துக்கலாம். இல்லன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு, ஒரு சுடு தண்ணி குடிச்சிடலாம். ஆனா தினந்தோறும் எடுக்கும்போது ஃபேஸ் ஷைனிங் ஆகும். இதுல பசு நெய் இருக்கு. நெறைய விஷயங்கள் இருக்கிறதுனால, இது வந்து நம்ம வாங்கிட்டோம்பா. ஒன்ஸ் யாரோ சொல்றாங்க வாங்கணும். காசு இருக்கு வாங்குறோம். வாங்கிட்டு அத எடுக்காமலே வச்சு வைக்கிறது வேஸ்ட். தினந்தோறும் எடுக்கணும். இதோட ரிசல்ட்ட பார்க்கணும். அப்பதான் அவங்களுக்கும் அவங்களோட அவங்களோட ஹெல்த்தும், அவங்க ஃபேமிலி ஹெல்த்தும் இதுக்குள்ள தான் இருக்கு. இதெல்லாம் எடுக்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே வேண்டியதே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தேன் எடுக்கிறோம். தேன் பாருங்க. பியூர் தேனுங்க இது. நம்ம ஆர்சிஎம் தேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில ஃபேட்டா இருக்கிறவங்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துட்டு, வெதுவெதுப்பான சுடு தண்ணீல ஜாஸ்தி சூடு போடக்கூடாது. வெதுவெதுப்பான தண்ணீல நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது, அந்த ஃபேட் எல்லாம் குறைஞ்சு, அவங்க ஸ்லிம் ஆயிடுவாங்க. உண்மையா விஷயம். இதுவும் எங்க பொண்ணு செஞ்சிருக்காங்கப்பா. அப்புறம் நம்ம சீரகம். கடையில வந்து ரேட்டு கம்மியா குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த சேறு மாரி ஒண்ணு கலந்தத நான் டிவிலயோ இல்ல வந்து YouTubeல தான் பார்த்துருக்கேன். சேறு கலந்தது. அ போன லாஸ்ட் டைம் கொஞ்சம் சீரகம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இங்க வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வந்தோம்ப்பா. அது போட்டோனே நாங்க நைட்ல எப்பவுமே சுடு தண்ணீல சீரகம் போட்டு குடிக்கிறது வழக்கம், படுக்க போம்போது. இவர் எங்க வீட்ல நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போய் போட்டாங்க. போட்ட உடனே சேறு கலர்ல ஆயிடுச்சு தண்ணி. என்னப்பா இது சேறு கலர்ல ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காட்டாங்க. அப்புறம் தான் தெரிய வந்தது, யூடியூப்ல வந்தது உண்மைதான் போல இருக்கு. இதுக்காக வேற ஏதோ போட்டு மாத்து கலந்து அவங்க வந்து கடையில விக்கிறாங்க. அதனால தான் இப்படி இருக்குன்ட்டு அந்த தண்ணிய அப்படியே எடுத்து ஊத்திட்டு, அன்னைக்கெல்லாம் குடிக்கல. அதுக்கப்புறம் நாங்க வாங்கிட்டு வந்து நம்ம ஆர்சிஎம் அ இதுல வாங்கிட்டு வந்துட்டு, நாங்க அடுத்து இது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எடுத்து போட்ட உடனே கொஞ்ச நேரம் இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா கொதிச்ச அப்புறம் தான் இதுல இருக்க நிறம், சுவை எல்லாமே அந்த தண்ணீல நல்லா வெந்து அந்த கடைசி அந்த எல்லாருக்குமே நான் சொல்லும்போது, நாங்க வந்து சீரகமா போடுவோம், காய்ச்சுவோம், அந்த தண்ணி மட்டும் குடிச்சிருவோம். கடையில வாங்கிட்டு இருந்தோம்னா. இப்ப இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் சீரகம் கூட விடக்கூடாது. அதனால நான் என்ன செய்யறது, லைட்டா வறுத்துட்டு, மிக்ஸில போட்டு அரைச்சுட்டு, பவுடரா பண்ணி வச்சுட்டு, அந்த பொடி எடுத்து போட்டு, இது கிடைக்கணும், சத்துக்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால 1/2 ஸ்பூன் போட்ட உடனே அந்த வெந்த உடனே அது கலரும், தண்ணி சேஞ்சஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்த இது கிடைச்சிருது. எல்லாருமே நாங்க குடிச்சிருவோம். நல்லா இருக்கும்ப்பா. சும்மா 2 எடுத்து வாயில போட்டா கூட சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, அந்த தோல் கூட சுவையா இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பெயின் பாம் இருக்கு பார்த்தீங்களா? தலைவலிக்கு செம்மப்பா. நல்லா தேய்ச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா தலைவலியா இருக்கும்போது நம்ம தேய்ச்சுட்டோம். தேய்ச்சுட்டு அ அப்புறம் வேற வேற போய் வேலை பார்க்கும்போது, அந்த தலைவலி எப்ப போச்சுன்னே தெரியாது. அது அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவோம். தலைவலி வந்துச்சா, நம்ம தேய்ச்சோமான்ற ஞாபகமே இருக்காது. தலைவலி நல்லா கேட்கும்பா உண்மையாவே. அதே மாரி இந்த பெயின் பாமும் அதே மாரி தான். தலைவலிக்கு இல்ல மூட்டு வலி, அப்புறம் முதுகு வலி, இடுப்பு வலி, கை, கால் ஜாயிண்ட் பெயினுக்கெல்லாம் இது நல்லா கேட்கும். ஏஜ் ஆனவங்களுக்கெல்லாம் குடுங்க. நம்ம வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா, பையனுக்கு கால் வலிக்குது பண்ண உடனே கொஞ்சம் எடுத்து குடுங்க. அவங்க தேய்ச்சு பார்க்கட்டும்.
அவங்க வாங்குறாங்க வாங்கல அது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம வீட்டுக்கு வரும்போது வந்துட்டாங்க, கஷ்டத்தோட போகக்கூடாது. அவங்க நல்லா போகணும், திருப்தியா இருக்கணும். அதனால வந்துட்டு இதெல்லாம் குடுக்கலாம். அப்புறம் இந்த டீ தூள் பார்த்தீங்கன்னா, டீ தூள் நம்ப ஸ்விட்சா நிறுவனம் பண்ணியிருக்காங்க. நிறுவனம் இது பண்ண எல்லாமே அசாம்ல இருந்து தான் வருது. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான 6 வகையான சுவை இருக்கு. 6 வகையான சுவையில வந்து இனிப்பு, துவர்ப்பு இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். துவர்ப்பு சுவை வந்து வாழைப்பூவுலயும், டீ தூள்ல மட்டும் தான் கிடைக்கும். நம்ம டீ தூள் என்னன்னு டீ இலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, செடி வருது. வரும்போது மேல வரக்கூடிய குருத்துகள்ல வந்து இந்த துவர்ப்பு சுவை அதிகமா இருக்கும். அந்த துவர்ப்பு சுவை இருக்கிறத மேல ஃபுல்லா வெட்டி, அத வந்து டீ தூளா மாத்தி நம்மளுக்கு வந்து இந்த எலை டீ வருதுங்க. ரெட் கலர் பாக்கெட்ல வரக்கூடிய எலை டீ வந்து அது வந்து மேல வர குருத்துல செய்யக்கூடியது. இது வந்து கீழ அடியில வர இலைகள்ல எடுக்கக்கூடியது. பட் எல்லாமே சூப்பர் தான். துவர்ப்பு சுவை எல்லாத்துக்குமே கீழ இருந்தாலும், மேல இருந்தாலும் அதோட தரம் மாற போறதில்ல. அதனால வந்துட்டு நல்லா இருக்கும்ப்பா. அப்புறம் இந்த நீம் அகர்பத்தி இது வந்து கொசு விரட்டிப்பா. இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து தும்பல், இருமல், இந்த கொசுவர் கொசுவர்த்தி போடுறவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, "எனக்கு இது ஒத்துக்காதுப்பா, இது சரியாகாதுப்பா, எனக்கு நல்லா இருக்காதுப்பா, எனக்கு இது வேணாம்." இல்லங்க, இத வாங்கிட்டு போங்க. இதுல வரக்கூடிய புகை வந்து நமக்கு ஒண்ணும் பிரச்சனை வராது. உங்களுக்கு எந்த த்ரோட் பிரச்சனையோ, இல்ல இல்ல எந்த ஒரு நீங்க செஞ்சு பாருங்க. இத அதுக்கப்புறம் சொன்ன உடனே அவங்க வாங்கிட்டு போயிட்டு, "இல்லப்பா இது நல்லா இருக்கு. எனக்கு ஒரு 2 பாக்கெட் குடுங்க." அந்த எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு குடுங்க. எங்க குழந்தைங்கலாம் நிம்மதியா தூங்குறாங்க. எனக்கு குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்கப்பா. வாங்கிட்டு போறாங்க. உண்மையாவே நல்லா இருக்குப்பா. எல்லாமே ஃபைன். நம்ம ஒரு ஒரு பொருள எடுத்து இது மாதிரி கடைக்கு நீங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள நம்ம வாங்கிட்டு போயிட்டு நமக்கு என்ன தேவையோ அத வாங்கிட்டு போவோம். பட் அந்த கடைக்காரர்கிட்ட கேளுங்க. இதுல என்ன கலந்திருக்காங்க? என்ன போடுறாங்க? என்ன பண்றாங்க? எதுவுமே நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. நமக்கு தேவை அந்த டைம்க்கு இது இல்லையா? அது குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஆனா நம்ம ஆர்சிஎம்ல ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம எல்லாமே சொல்லலாம். அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாவும் சொல்லலாம். எப்படின்னு இன்னொரு விஷயம் நானே வந்து டிவில பார்க்கும்போது இந்த ரப்பானி அதெல்லாம் போடுவாங்க. அது போடும்போது என்ன இவங்கலாம் பைசா குடுத்து சொல்லுவாங்கப்பா. இவங்கலாம் இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாதுப்பா. இது என்ன அவங்க பைசா குடுத்து ஆக்சுவலா வந்து நான் இவ்ளோ நேரம் பேசினது எல்லாமே ஆர்சிஎம் எனக்கு பணம் குடுத்து பணம் குடுத்து பேசுங்கன்னு சொல்லல. இதுக்குள்ள இருக்கிற அவங்க குடுத்திருக்க ப்ராடக்ட் தான் என்ன பேச வச்சிருக்கு. நான் பேசல முழுக்க முழுக்க இந்த ஆர்சிஎம் தான் பேசியிருக்குப்பா. இந்த வாய்ப்பு கொடுத்த மகாலட்சுமி மேடம் அவர்களுக்கும் நான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினைச்சேன். எம்ரால் சார் அவர்களுக்கும், மைல்வேல் சார், அப்புறம் வந்துட்டு சித்ரா மேம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பொட்டாசியம்